friends, welcome back to our Techwings Technology YouTube channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்ட்டா கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட்ஸ்ல வந்துட்டு லூப் ஸ்டேட்மெண்ட்ஸ் பார்க்க போறோம். ஆல்ரெடி நம்ம டெசிஷன் ஸ்டேட்மெண்ட்ஸ் பார்த்தாச்சு. டெசிஷன் மேக்கிங், தட் மீன்ஸ் இஃப் ஸ்டேட்மெண்ட், இஃப் எல் ஸ்டேட்மெண்ட், அதுக்கான எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் ஆல்சோ ப்ரீவியஸ் வீடியோஸ்ல பார்த்தாச்சு. ஸோ நீங்க அந்த வீடியோ பார்க்கல அப்படின்ட்டா அந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் இது பாருங்க. பிகாஸ் ஆஃப் அது ஆல்சோ நம்மளுக்கு கண்டிஷன் பேஸ் பண்ணி தான் ப்ரோக்ராம் ரைட் பண்ணியிருப்போம். ஸோ அந்த வீடியோவோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணும்ட்டா அதை கிளிக் பண்ணிட்டு அந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் இதை பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் ஈஸியாக லேர்ன் பண்ணலாம். ஸோ லூப் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு லூப் ஸ்டேட்மெண்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக். பிகாஸ் ஆஃப் ஆல் தி ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ், என்ன ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் இருந்தாலும் இந்த லூப் கான்செப்டோட அந்த பேசிக் ஆஃப் திங்ஸ் அதை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டென்ட் ரைட் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். பிகாஸ் ஆஃப் மோரார்லெஸ் நம்ம ரைட் பண்ண போகிற எல்லா கோடிங்ஸ்லையுமே இந்த இஃப் கண்டிஷன், ஃபார் லூப்புங்கிறது நம்மளுக்கு ஆஃபன் வரும். ஸோ இதோட கண்டென்ட் என்னங்கிறத நீங்கள் ஈஸியாக அப்சர்வ் பண்ணிக்கிட்டிங்கன்னா யூ ஆர் ஆல்சோ குட் டெவலப்பர். ஸோ இதோட கண்டென்ட் நீங்கள் மோரார்லெஸ் நல்லாவே தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு 75% ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை சர்வே பண்ணதுக்கு ஈக்குவல். ஓகேவா? ஸோ அதனால லூப் கான்செப்ட் ஒரு டைமுக்கு 2 டைம் அந்த கண்டென்ட்டை ரீட் பண்ணிங்கனாலே உங்களுக்கு என்ன மாதிரி நம்ம அதில் கண்டிஷன் கொடுக்கணும், என்ன மாதிரி ஸ்டேட்மெண்ட் கொடுக்கணும் அப்படிங்கிற ஐடியாஸ் உங்களுக்கு வந்துடும். ஸோ லூப் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் லூப் அப்படிங்கிறதுக்கு மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டட்லி அப்படின்னு அர்த்தம். ரிப்பீட்டடாக நம்ம ஒரு விஷயத்தை அன்டில் அது சாட்டிஸ்ஃபைட் ஆகுற வரைக்கும் நம்ம அதை ரிப்பீட்டடாக பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா அதுதான் லூப். நம்மளுக்கு லூப்புக்கான மீனிங்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டட் டாஸ்க் ஃபார் ஆன் play role of multiple times. ஓகேங்களா? ஸோ மல்டிபிள் டைம்ஸ் until the condition satisfied ஆகிட்டு until அதோட end of the statement வர்ற வரைக்கும் again சேம் ப்ராசஸே பண்ணிகிட்டே இருக்கும். ஸோ அதுதான் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு லூப் ஸ்டேட்மெண்ட்ஸ். ஓகே, ஸோ இப்போ இந்த லூப் ஸ்டேட்மெண்ட்ஸ்லேயே நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ நான் இங்கே ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். என்னன்ட்டா இப்போ உங்ககிட்ட ஒரு பக்கெட் கொடுத்துறாங்க, அண்ட் தென் ஒரு மக்கு கொடுத்துட்றாங்க. பக்கெட்டை வாட்டரால் ஃபில் பண்ணணும் பை தி மக்கு. இந்த மக்கை வச்சு தான் உங்களுக்கு பக்கெட்டை ஃபில் பண்ணணும். அப்போ கண்டிஷன் நம்மளுக்கு இங்கே என்ன, மக்கை வச்சு தான் நம்மளுக்கு பக்கெட்டை ஃபில் பண்ணணும். என்ன ஃபில் பண்ண போகிறோம்? வாட்டர் ஃபில் பண்ண போகிறோம். அன்டில் எப்போ வரைக்கும் ஃபில் பண்ண போகிறோம்? அந்த பக்கெட் ஃபில் ஆகுற வரைக்கும் ஃபில் பண்ண போகிறோம். ஸோ இப்படி தான் ஃபார் லூப்லேயே நம்ம கண்டிஷன்ஸ் மேக் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்க்க போகிற லூப் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபார் லூப். இப்போ லூப்லேயே நம்மளுக்கு நிறைய டைப்ஸ் இருக்குது. அது என்னன்ட்டு நம்ம ஒன்று ஒன்றா பார்க்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா கைஸ், லூப் ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது ஒரு கண்ட்ரோல் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட் சொல்கிறாங்க. கண்ட்ரோல்னா அந்த ஃப்ளோ ஆஃப் த ஸ்டேட்மெண்ட்டை நம்ம ஒரு கண்ட்ரோலில் வச்சுட்டு அதில் கொடுத்து நம்ம ப்ரோக்ராமை மல்டிபிள் டைம்ஸ் ஐட்ரேட் பண்ணுவோம். அதுதான் நம்மளுக்கு லூப் ஸ்டேட்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு டெஃபினிஷன் கொடுக்குறாங்க. அண்ட் தென் இந்த லூப்போட டைப்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃபார் லூப், வைல் லூப், டு வைல் லூப். ஓகேங்களா? ஸோ மோரார்லெஸ் நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுற லூப்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபார் லூப் தான். இந்த ஃபார் லூப் எதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் எக்ஸிக்யூட் அ செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன். என்ன செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷனா, ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் நீங்கள் கொடுத்துருவீங்க ப்ரோக்ராமுக்கு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டு ரன் பண்ண சொல்லிட்டு அந்த இன்ஸ்ட்ரக்ஷனை ரிப்பீட்டடாக பண்ணு அப்படின்னும் சொல்லிட்டு, எப்படி ரிப்பீட்டடாக பண்ணணும்னா நான் ஒரு கண்டிஷன் கொடுப்பேன். அந்த கண்டிஷனுக்கு நீ ஒர்க் அவுட் ஆகணும். எப்போ வரைக்கும்னா அது பிகம் ட்ரூ ஆகுற வரைக்கும். தட் மீன்ஸ் அந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபைட் ஆகுற வரைக்கும் நான் கொடுத்துருக்க இன்ஸ்ட்ரக்ஷனை ரிப்பீட்டடாக ஃபாலோ பண்ணி அண்டர் தி கண்டிஷனில் எனக்கு அன்டில் இந்த ப்ரோக்ராம் சாட்டிஸ்ஃபைட் ஆகுற வரைக்கும் ரன் பண்ண சொல்லி நீங்கள் கொடுக்கறது தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபார் லூப். ஓகேவா கைஸ்? ஸோ இந்த ஃபார் லூப்லேயே நம்மளுக்கு டைப்ஸ் இருக்குது. ஃபார் லூப், நெஸ்டட் ஃபார் லூப், அண்ட் தென் ஃபார் ஈச் லூப் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஃபார் லூப்பே 3 டைப்பாக டிவைட் பண்ணியிருக்காங்க. நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா எம்டி ஃபார் லூப் தான். ஓகேவா? ஸோ இந்த ஃபார் லூப்பில் நம்மளுக்கு என்னென்ன பார்ட்ஸ் எல்லாம் இருக்கும்னு பார்த்தீங்கன்னா இனிஷியலைஸ் பார்ட், கண்டிஷன் பார்ட், அண்ட் தென் ஐட்ரேஷன் பார்ட். இந்த மாதிரி பார்ட்டாக இருக்காது, சேம் லைனில் தான் இருக்கும். பட் நம்ம இது ஒன்றுலேயே ஒவ்வொரு விதமான கண்டென்ட் கொடுப்போம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு இனிஷியலைஸ் அப்படிங்கிறது என்ன பார்த்தீங்கன்னா வேல்யூவை இனிஷியலைஸ் பண்ண சொல்கிறோம். அண்ட் தென் கண்டிஷன்னா என்ன செக் பண்ணுது? வெதர் இட் இஸ் ட்ரூ ஆர் ஃபால்ஸ். இதை தான் செக் பண்ண போகுது. கண்டிஷன்னாலே நம்மளுக்கு என்னன்னு ஆல்ரெடி தெரியும். வெதர் இட் இஸ் ட்ரூ ஆர் ஃபால்ஸ் அப்படின்னு செக் பண்ண போகுது. ஐட்ரேஷன் அப்படிங்கிற அந்த பார்ட் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஒன்று டிக்ரிமெண்ட் வேலையை பார்க்கும், இல்லைனா இன்க்ரிமெண்ட் வேலையை பார்க்கும். ஓகேவா? ஸோ இன்க்ரிமெண்ட் ஆக சொல்லுவோம், இல்லைனா டிக்ரிமெண்ட் ஆக சொல்லுவோம். அதை எப்படி நம்ம பேசிக்காக கொடுப்போம்? இந்த ஃபார் லூப் பேசிக்காக ஒரு இன்க்ரிமெண்ட் பண்ணுறதுக்கான பேசிக் என்ன பார்த்தீங்கன்னா I++ன்னு கொடுப்போம், I-மைனஸ்ன்னு கொடுப்போம். இந்த I++ங்கிறதுக்கான நம்மளுக்கு டீட்டெயில் ஃபார்ம் என்னன்னு பார்த்தீங்கன்னா I = I+1.
அதை தான் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக வந்து நம்மளுக்கு I++ன்னு சுருக்கிட்டாங்க. இன்கேஸ் ஆஃப் உங்களுக்கு இன்க்ரிமெண்ட் வந்து 2-3 இன்க்ரிமெண்ட் ஆகணும்னு லைக் பண்ணிங்கன்னா அதுக்கு கூட அந்த மாதிரி ஃபார்மெட்டை நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். என்னென்னு பார்த்தீங்கன்னா I + 2, I + 3. உங்களுக்கு எந்த மாதிரி லைக்னஸில் இன்க்ரிமெண்ட் ஆகணும் டிக்ரிமெண்ட் ஆகணும் லைக் பண்ணுறீங்களோ அதை இந்த ஐட்ரேஷன் பார்ட்டில் கொடுத்துக்கலாம். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? தென் இந்த ஃபார் லூப்போட சின்டாக்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபார்ன்னு கொடுத்துட்டு ஓப்பன் பிரேஸ் க்ளோஸ் பிரேஸ் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இன்சலைஸ் இருக்கணும். இன்சலைஸ் மீன்ஸ் ஸ்டார்ட் த வேல்யூ, ஸ்டார்டிங் வேல்யூ பாயிண்ட் இருக்கு இல்லையா, அதுதான் இன்சலைஸ். அண்ட் தென் செகண்ட் கண்டிஷன்ங்கிறது அஸ் அ யூசர் அஸ் அ டெவலப்பர் நாம தான் வந்துட்டு கொடுக்க போகிறோம். ஸோ தட்ஸ் ஒன் இஸ் கண்டிஷன். அண்ட் தென் தேர்ட் ஒன் வந்து நம்மளுக்கு ஐட்ரேஷன்ங்கிறது ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒன்று இன்க்ரிமெண்ட் பண்ணி இல்லைன்னா டிக்ரிமெண்ட் பண்ணி. ஸோ இதெல்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இந்த ஃபார் லூப் சின்டாக்ஸில் இந்த ஃபஸ்ட்டு ஒன்று பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஓப்பன் கேலிப்ரேஸ் க்ளோஸ் கேலிப்ரேஸ் கொடுத்துட்டு உள்ள ஸ்டேட்மெண்ட் கொடுக்க போகிறீங்க. என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுக்க போகிறீங்க அப்படின்ட்டா இந்த ஃபார் லூப்பில் ஒரு விதமான கண்டென்ட் கொடுத்துருக்கீங்க இல்லையா, இந்த கண்டென்ட் ஒவ்வொரு டைமும் ரிப்பீட் ஆகும்போது எனக்கு ஒவ்வொரு ஸ்டேட்மெண்ட் பிரிண்ட் ஆகணும்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு ஆர்டர் பண்ணுறீங்க. எனக்கு இந்த கண்டிஷன் அன்டில் எப்போ வரைக்கும் ட்ரூ ஆகுதோ, கண்டிஷன் சாட்டிஸ்ஃபைட் ஆகிட்டு எப்போ வரைக்கும் ட்ரூ ஆகுதோ அப்போ வரைக்கும் எனக்கு இந்த ஸ்டேட்மெண்ட் பிரிண்ட் ஆகிட்டே இருக்கணும்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன். ஸோ இதுதான் ஃபார் லூப்போட சின்டாக்ஸ். ஸோ இதை வந்துட்டு நம்ம ப்ரோக்ராமில் எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்துட்டு நம்ம எக்லிப்ஸில் ஃபார் லூப் எப்படி ரன் ஆகுதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா என்னோட கிளாஸ் நேம் வந்துட்டு ஃபார் லூப் டெமோன்னு வச்சுருக்கேன். ஸோ வித்தின் தி மெயின் மெத்தடில் நம்ம ஃபார் லூப் கொடுக்க போகிறோம். ஸோ நம்மளோட சின்டாக்ஸ் என்ன ஃபார் லூப் போடுது. ஸோ ஃபார்னு டைப் பண்ணிட்டு ஓப்பன் ப்ரைஸ் கொடுத்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இன்சலைஸ் பண்ணுறோம் வேல்யூவை. ஸோ இன்சலைஸ் வேல்யூ ஈக்குவல் டு நான் என்னன்னு சொல்லியிருந்தேன்னா ஸ்டார்டிங் வேல்யூ, ரைட்? ஸ்டார்ட் பண்ணுற வேல்யூ எதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறீங்க. தென் கண்டிஷன் கொடுக்கணும். ஓகே, ஸோ கண்டிஷன் கொடுத்துட்டு செமிகோலன் அண்ட் தென் ஐட்ரேஷன். ஏன் ஒவ்வொரு இடத்துலையும் செமிகோலன் கொடுக்குறோம்னா செமிகோலன் ஈக்குவல் டு எண்ட் ஆஃப் தி ஸ்டேட்மெண்ட். ஸோ இனிஷியல் பண்ணதை நான் இங்கேயே எண்ட் பண்ணிட்டேன், கண்டிஷன் பண்ணது இங்கேயே எண்ட் பண்ணிட்டேன், ஐட்ரேஷனை எண்ட் பண்ணிட்டேன். ஸோ க்ளோஸ் பிரேஸ் கொடுத்துருங்க. இப்படி தான் நம்ம ஓப்பன் சின்டாக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ இப்போது ஃபார்னு டைப் பண்ணிவிட்டு ஓப்பன் பிரேஸ் க்ளோஸ் பிரேஸ். வித்தின் தி ஓப்பன் பிரேஸ் க்ளோஸ் பிரேஸில் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களோட டேட்டா டைப் கொடுத்துக்கோங்க. நான் வந்து நம்பர்ஸ் கொடுக்க போகிறேன் அப்படிங்கிறனால இன்ட்டுன்னு கொடுத்துட்டு I ஈக்குவல் டு இன்சலைஸ் பண்ண போகிறேன் வேல்யூ. ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஐனா 0லேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஸோ ஸ்டார்டிங் வேல்யூ இஸ் 0 அண்ட் தென் செமிகோலன். ஸோ கண்டிஷன் கொடுக்க போகிறேன். கண்டிஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா I <= 10. I வந்து எப்போ 10 ஈக்குவலாக வருதோ அப்போ வரைக்கும் எனக்கு பிரிண்ட் பண்ணுன்னு சொல்கிறேன். அண்ட் தென் எப்படி பிரிண்ட் பண்ணணும்னா ஒன்றா ஆட் பண்ணி பிரிண்ட் பண்ணு. ஸோ தட்ஸ் வை I++. ஸோ இந்த மாதிரி கொடுத்ததுக்கப்புறம் ஓப்பன் பிரேஸ் க்ளோஸ் பிரேஸ் கொடுத்துக்கோங்க. வித்தின் தி இந்த பிரேஸ்க்குள்ளே எதை ரிப்பீட்டடாக பிரிண்ட் பண்ண சொல்ல போகிறீங்க, ஐயை தான் பிரிண்ட் பண்ண சொல்ல போகிறோம், ரைட்? ஸோ சிசோவில் நீங்கள் வந்துட்டு யாரை வாங்குறீங்கன்னா ஐயை வாங்குறீங்க. ஸோ இது எப்படி நம்மளுக்கு வந்து ப்ராசஸ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபஸ்ட்டு ஐயோட வேல்யூ 0ன்னு இருக்குது, ரைட்? ஸோ 0ன்னு இருக்கிறது நம்மளுக்கு எங்கே போகும்னு பார்த்தீங்கன்னா கண்டிஷன் பார்ட்டுக்கு போகும். ஸோ கண்டிஷன் செக் பண்ணும். ஸோ 0 <= 10, ஓகே, கண்டிஷன் ட்ரூ ஆனோடனே ஐட்ரேஷன் பார்ட்டுக்கு போகணும்னு அவசியம் இல்லை. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இன்சியலைஸ் பண்ண வேல்யூவை பிரிண்ட் பண்ணணும். ஸோ தட்ஸ் வை டேரெக்டாக ஸ்டேட்மெண்ட்டுக்கு வரும். ஸோ ஸ்டேட்மெண்ட்டில் நம்ம யாரை பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்கோம், 0 பிரிண்ட் பண்ணணும். தட் மீன்ஸ் ஐயை பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்கோம். ஸோ 0 பிரிண்ட் ஆகிடும். ஸோ 0 நம்மளுக்கு அவுட்புட்டில் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பிரிண்ட் ஆகிடும். பிரிண்ட் ஆனோடனே இங்கேருந்து நம்மளுக்கு ஐட்ரேஷன் பார்ட்டுக்கு போகும். டேரெக்டாக போன உடனே நம்ம என்ன பண்ண சொல்லியிருக்கோம், I++ எனக்கு பண்ணணும்னு சொல்லியிருக்கோம். ஸோ I++ ஈக்குவல் டு நான் என்னன்னு சொல்லியிருக்கேன், ஒரு வேல்யூவை ஆட் பண்ண சொல்லியிருக்கேன். ஸோ 0 + 1 நம்மளுக்கு 1ன்னு ஆகிடும். இப்போ கண்டிஷன் பார்ட்டுக்கு போகும். போன உடனே கண்டிஷன் செக் பண்ணும். 1 <= 10 செக் பண்ணும். ஓகே, கண்டிஷன் ட்ரூ. ஸோ தட்ஸ் வை ஐக்கு வந்துடும். ஸோ இப்போ ஐயோட வேல்யூ என்னன்னு பிரிண்ட் ஆகிடும், 1ன்னு பிரிண்ட் ஆகும். இந்த மாதிரி நம்மளுக்கு அன்டில் எது வரைக்கும் பிரிண்ட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா = 10 அப்படின்னு கொடுத்துருக்கோம். ஸோ 10 வரைக்கும் நம்மளுக்கு பிரிண்ட் ஆகும். இப்படியே கண்டிஷன் ஒன்றா அகைன் ரிப்பீட் ஆகி அன்டில் நம்மளுக்கு எது வரைய பிரிண்ட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா 10 வரைய பிரிண்ட் ஆகும். இந்த மாதிரி சேம் கண்டிஷன் நம்மளுக்கு வந்து நடக்கக்கூடிய கண்டிஷன் வந்து சேமு, பிரிண்ட் பண்ணக்கூடிய ஐட்ரேஷனும் சேமு, வேல்யூ மட்டும் ரிப்பீட் ஆகணும் அப்படிங்கிற கண்டிஷனை கொடுக்கறது தான் ஃபார் லூப். இப்போ நான் உங்களுக்கு ரன் பண்ணி காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு கன்சோல் ஸ்க்ரீனில் எப்படி பிரிண்ட் ஆகிருக்கு, 0 1 2 3 4 5 எது வரைய நம்மளுக்கு பிரிண்ட் ஆகிருக்கு, 10 வரைய பிரிண்ட் ஆகிருக்கு. ஸோ வென் இந்த கண்டிஷன் இஸ் ஃபால்ஸ் ஆகும் 10ன்னு வந்துருமா. அண்ட் தென் 10 எங்கே போகும், I++க்கு போகும். போன உடனே 10 என்னவாகும், 11 ஆகும். 11 ஆன உடனே கண்டிஷனுக்கு வரும். ஸோ 11 <= 10 கிடையாது. ஸோ கண்டிஷன் என்ன ஆகிடுது, நம்மளுக்கு ஃபால்ஸ் ஆகிடுது. இப்போ ஃபால்ஸ் ஆன உடனே உங்களுக்கு ஏதாவது பிரிண்ட் ஆகணும் அப்படின்னு லைக் பண்ணிங்கன்னா அவுட் ஆஃப் தி லூப்பில் ஏதாவது ஸ்டேட்மெண்ட் கொடுத்துக்கோங்க. அவுட் ஆஃப் தி லூப்பில் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டிங்கன்னா
அதுவும் உங்களுக்கு பிரிண்ட் ஆயிடும். பிரிண்ட் ஆனோடனே உங்களுக்கு என்ன புரிஞ்சிடும்னா கண்டிஷன் இங்கே தான் நம்மளுக்கு ஃபால்ஸ் ஆயிருக்கு. ஸோ தட்ஸ் வை இந்த ஃபால்ஸ் கண்டிஷன் நம்மளுக்கு பிரிண்ட் ஆயிருக்குன்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஓகேவா கைஸ்? ஸோ ஃபார் லூப் ரொம்ப ரொம்ப ஈஸி. ஸோ இதை வச்சு நீங்கள் நிறைய ரிப்பீட்டட் டாஸ்க் வந்து நீங்கள் பண்ணி. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், பிரான்ச்சிங் ஸ்டேட்மெண்ட்டில் லூப் வந்து நம்மளுக்கு எப்படி ரன் ஆகுது, அந்த லூப்பில் ஃபார் லூப்பை நம்ம எப்படி வந்துட்டு ஒர்க் அவுட் பண்ணணுங்கிற வீடியோஸ் நம்ம பார்த்தாச்சு. ஸோ இந்த மாதிரி லூப்பிங் ரிலேட்டடான கண்டினியூஸ் வீடியோ தான் இதுக்கப்புறம் உள்ள வீடியோஸாக வரப்போகுது. ஸோ இந்த மாதிரி ப்ரோக்ராமிங் ரிலேட்டடான வீடியோஸ்லாம் உங்களுக்கு இமீடியட்டாக வரணும் அப்படின்ட்டா நீங்கள் டெக்விங்ஸ் டெக்னாலஜி யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ஆல்னு ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு இமீடியட்டாக நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? அண்ட் தென் ஃப்ரெண்ட்ஸ், எங்களோட இன்ஸ்டியூட்டில் இந்த மாதிரியான ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ்லாம் ஃபுல் டைம் கோர்சஸாக பண்ணிட்டுருக்கோம். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி கோர்சஸ்லாம் ஃபுல் டைமாக பண்ணணும் லைக்னஸ் இருந்தது அப்படின்ட்டா ஆன்லைன் அண்ட் தென் ஆஃப்லைன் 2 பேட்சஸ் அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு இது பற்றின என்கொயரி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் எங்களோட ஹெச்ஆர் நம்பர் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் அவங்களுக்கு டேரெக்டாக கால் பண்ணிவிட்டு இது பற்றின டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். வீடியோ ரிலேட்டடாக ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்ட்டா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களை இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.